கையில வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு இவங்க வீடுகள்ல தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகப்படியாக கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா 6 மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சில நாடுகளுக்கு நான் போயிருந்தேன். அந்த நாடுகளிலே அந்த நாடுகளுடைய சட்டப்படி, நான் சொல்றது பைபிள் சட்டப்படி இல்ல, அந்த நாடுகளுடைய சட்டப்படி அவர்கள் 2 திருமணம் பண்ணலாம், 3 திருமணம் பண்ணலாம். இப்பவும் சில நாடுகள் அந்த சட்டம் இருக்கு. அப்படி திருமணம் பண்றவங்க அந்த 2 மனைவிகள் 3 மனைவிகளை ஒரே வீட்டுல வச்சு நடத்துறாங்க. பெரிய வீடா கட்டி அதுல பெரிய பெரிய ரூம் 3 கட்டி 3 மனைவிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு, அப்படி நடக்கிற சம்பவங்கள் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க விவாகரத்துகள் ரொம்ப குறைவு. 3 மனைவிகள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஒரு மாமியாரும் ஒரு மருமகனும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியல. இங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த மருமகள் வரும்போதே அவங்களுடைய பார்வை என்ன, அவ குடும்பத்தை பிரிக்க வரா, பையனை கூட்டிட்டு போயிருவா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள், வருகிறவர்களை குடும்பத்தை பிரிக்க வருகிறார்கள்னா நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஏன் உங்களுக்கு அவங்க மேல அப்படி ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை? அதோட பெரிய விஷயம், அது அப்படியே நடக்குது. அப்பதான் இவங்க சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, அப்படிதான் நடக்கும். அது ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிட்டது. நீங்க நினைக்கும் போதே, இன்னைக்கும் நான் எத்தனையோ குடும்பங்கள்ல பாக்குறேன், ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா மாமியாரும் மருமகனும் மாமனாரும் மருமகனும் ஒரு குடும்பத்துல ஒரு மகளை போல சந்தோஷமா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஜாலியா உட்காந்து பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் எல்லாருக்குள்ளயும் இந்த பயம் தான் இருக்கு. மருமக வரா அப்படின்னாலே ஒரு பயம் வருது. சரி, மருமகள் பக்கத்துல நீங்க வரும்போது நீங்கள் எதற்கு அந்த குடும்பத்துக்குள்ளே வருகிறீர்கள்? நீங்க வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என் குடும்பம், உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எனக்கு மட்டும்தான் அப்படிங்கறதுல தான் பிரச்சனை இருக்கு. அந்த தாய் தகப்பனை உடனடியாக எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அவங்க என்னமோ அகதிகளை போல, நாம என்னமோ ஆளுகை செய்ய வந்தவங்களை போல முதல்ல அவங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். அதுவும் ஒரு கொஞ்ச நாள் தான், எப்படியாவது அவங்களை எப்படி தள்ளிடலாம் வெளியே அப்படிங்கறத பிளான் பண்ணி செய்யறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கு முடிவே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டே இருக்குது. நிறைய பெற்றோரை குறித்து நான் பார்க்கிறேன். அவங்க என்ன எல்லாம் அவங்களுடைய காரியங்கள்லாம் பாருங்க. ஏன் இவ்வளவு ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஏன் இவ்வளவு அனாதை ஆசிரமங்கள்ல அதுவும் பெரியோர்கள் முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. உட்காந்து கதை பேசினா அதுல 100க்கு 90 கதை எதுவா இருக்கு, 80 கதை எதுவா இருக்குன்னா, மருமக வந்த பிறகு எங்களை விரட்டி விட்டுட்டா அப்படிங்கிறது ஒரு சர்வ சாதாரணமா இருக்கிற ஒரு காரியம். ஏன் அப்படி நடக்குது? ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க, அவங்களோட உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசும்போது அவங்க சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனத்தின்படி அவங்க சொல்றாங்க, தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்திருப்பான்னு தானே இருக்கு. அப்படித்தானே வசனம் இருக்கு. அப்ப தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தானே இருக்கணும். அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லையே, அததான் நாங்க சொல்றோம் அப்படின்னு அந்த மருமக சொல்லுது. 100% உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது மட்டும்தான் வசனத்துல இருக்கா? ஒரே வசனத்தை தான் நம்ம பிடிச்சுப்போமா? இன்னொரு வசனமும் இருக்கு இல்லையா? ராஜகுமாரத்தையே, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமாயிருப்பார் அப்படின்னு இருக்கு. நீங்க என்னைக்காவது தகப்பன் வீட்டை மறந்து இருக்கிறீங்களா? கணவனுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா தன்னுடைய தாயும் தகப்பனும் தான் வீட்டுல வந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து இருந்தா முகம் சந்தோஷமா இருக்கு. தன் வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வந்தா சந்தோஷமா இருக்கு. அதுவே கணவன் வீட்டுல இருந்து வந்தா மட்டும் நமக்கு துக்கமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் தக்க வச்சுக்கணும், நீங்க ஒரு அதிகாரத்தை கையில எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை அந்த பெற்றோர், அதாவது கணவனுடைய பெற்றோர் தாய் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதோடைய விளைவுதான் இது. இது அதிகார மையம் இல்ல, அரசியல் கிடையாது, இது ஆளுமை கிடையாது, இது குடும்பம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். எல்லாரும் சேர்றதுதான் ஒரு குடும்பம். எனக்கு என் கணவன், என் பிள்ளைகள், அப்ப தாத்தா பாட்டி தேவையில்லையா? குடும்பத்துல தாத்தா பாட்டிங்கிற உறவு அவசியமே இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகளை வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஆனா வீட்டுல தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியாவா இல்ல. அவங்களை கொண்டு போய் எப்படியாவது எங்கேயாவது விட்டுறணும். ஆனா இது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது பாருங்க. அதுவே வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க இருக்கும்போது அவங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சா காஸ்ட்லின்னு சொல்லி இங்க இருக்கிற தாத்தா பாட்டியை வர வைக்கிறாங்க. அதுவும் அன்பா வர வைப்பாங்க. வந்து எங்க கிட்ட ஒரு 6 மாசம் நீங்க இருக்கக்கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பான்மை நான் சொல்றது எல்லாரையும் சொல்லல. அப்படி அங்க போனோம்னா பையனையோ பொண்ணையோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஏன்னா வேலைக்காரங்க வச்சாங்க ரொம்ப காஸ்ட்லி பாருங்க. அப்ப இவங்கள வேலைக்கு கூட்டு போறதுக்கு அந்த நேரத்துல கூட வச்சுக்கலாம். குழந்தை பிறக்கும் போது மாமியாரோ அம்மாவோ கூட கண்டிப்பாக இருக்கணும். ஆனா குழந்தை தவற ஆரம்பிச்ச பிறகு நமக்கு யாருமே தேவையில்லை. இது ஏன் குடும்பம், ஏன் குழந்தை. இன்னைக்கு இந்த விதமான ஒரு செல்ஃபிஷ்னஸ், இந்த தாய் தகப்பனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எந்த காலத்துல இருந்து அவனை வளர்த்து கொண்டு வந்தாங்க? அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய காசு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் அந்த பிள்ளைய வளர்த்துருக்காங்க. வளர்த்து உங்க கையில கொடுக்குறாங்க, ஒரு பெண் கையில கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு மொத்தமே எனக்கு தான் சொந்தம் நினைக்கிறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்களுடைய வாலிப மொத்தத்தையும் யூஸ் பண்ணினபடிக்கு அப்புறம் இவன் என்ன செய்யணும்? அவங்களோட வயது விபத்துல அந்த பையன் தானே அவங்களை பார்க்கணும். அதுதானே முறைமை. அப்படித்தானே இருக்கு. ஒண்ணு போனா அடுத்ததுக்கு பாதுகாக்கணும்ல. ஆனா அந்த காலத்துல பையன் பாதுகாக்க விடாம பண்ணா இது அநியாயம் இல்லையா?
அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கட்டும், மாசம் மாசம் காசு கொடுத்துறோம். மாசம் மாசம் காசு கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிருமா? வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கையில எல்லாத்துக்கும் போதுமானதா இருக்குதா? இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பணம் இருக்கு, பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்ல. பணம் இருக்கு, கடை இருக்கு, ஆனா உள்ள பொருள் இல்ல. பணம் இருக்கு, உறவுகள் இருக்குது, ஆனா அழுகதான் இருக்குது. பணத்தை வச்சு உயிரை வாங்க முடியல. பணம் எல்லாத்தையும் வாங்காது. பணம் தோற்கிற இடம் பல இடங்கள்ல இருக்கு. பணம் தோத்து போய் பல இடங்கள்ல கண்டெய்னர்கள்ல காணாமல் போனது எத்தனையோ இடத்துல இருக்கு. வெறும் பணத்தை கொடுத்துட்டா போதும், அவங்க ஓல்டேஜ் ஹோம்ல பத்திரமா பாத்துப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவை பணம் மட்டுமல்ல, அன்பு. காரணம், அவங்க அந்த பையனை வளர்த்த காலத்துல வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து வளர்க்கல, அன்பையும் கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள வரும்போது ஆறுதல் வரணும். அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ற இடத்துக்கு வரணும். அந்த குடும்பம் நீங்க வந்தது சந்தோஷம்னு சொல்லணும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கணவன்மார்கள் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறான். இந்த பக்கம் பேசுறதா, அந்த பக்கம் பேசுறதா. நிறைய கணவன்மார்கள் ஏதாவது ஒன் சைட் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இதை ரொம்ப அழகா நீங்க டேக்கிள் பண்ணணும். கண்டிப்பாக 2 பேரும் தேவை. தாய் தகப்பனை கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அநாதாசிரமத்துல விட்டுட்டு அல்லது ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு மாசம் மாசம் பாத்துங்க. ஏன்னா ஒரு சில கணவன்மார்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, 2 பேரும் இப்படி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்து மண்டை உடஞ்சு எனக்கு பிபி ஏறி சுகர் ஏறி இப்படி நாசமாகிறதுக்கு ஏதாவது ஒருத்தரை கொஞ்சம் பிரிச்சு வச்சு அப்ப அவங்க எடுக்கிற கடைசி முடிவு என்ன? மனைவியை பிரியக்கூடாதுன்னு பைபிள் சொல்லிருச்சு. தாய் தகப்பனை பிரியலான்னு பைபிள் சொல்லுதா? அப்ப தாய் தகப்பனை கொண்டு போய் எங்கேயா வச்சிடலான்னு சொல்லுதா? அவங்களுடைய அந்த கடைசி காலத்துல அவங்களுக்கு ஒரு நர்ஸை போட்டு நான் பாத்துக்கிறேன். இதுவே உங்க வாலிப பிராயத்துல நீங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நர்ஸை போட்டு பாத்துக்கிட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அந்த காலத்துல எங்க அம்மா ஒண்ணு என்ன வளர்க்கல, ஒரு நர்ஸ் தான் வளர்த்துச்சு, எங்க அம்மா வேலை வேலை வேலைன்னு போயிட்டாங்க, எனக்கு தாயன்பே கிடைக்கலன்னு குற்றம் சாட்ட மாட்டீங்களா இல்லையா? அப்ப அதே கடைசி காலத்துல ஒரு நர்ஸை போட்டு உங்க அம்மாவை பாத்துக்கிட்டா அப்ப உங்க அம்மா அந்த குற்றம் சாட்ட மாட்டாங்களா? உங்க அப்பா உங்களை குற்றம் சாட்ட மாட்டாரா? என்ன நீங்க வந்துட்டு அன்பே கிடைக்கல நர்ஸை போட்டு பாத்துறேன்னு சொல்ல மாட்டாங்களா? இனி கடைசி காலத்துல அப்படிதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அப்படின்னு இருக்கு. இந்த 2 பேரையும் சால்வ் பண்ணி நடத்த தெரியணும். ஒரு 2 பேரை சால்வ் பண்ணி நடத்த தெரியாதவங்க எப்படி ஒரு சபையை நடத்துவீங்க? 2 பேரை சால்வ் பண்ணி நடத்த தெரியாதவங்க எப்படி ஒரு ஆபீஸை நடத்துவீங்க? இந்த 2 பேரை சால்வ் பண்ணி நடத்த தெரியாதவங்க எப்படி ஒரு நாட்டை நடத்துவீங்க? இந்த 2 பேருக்குள்ளேயே சமாதானத்தை கொண்டு வர முடியல. ஒரு சகோதரன் என்கிட்ட விதமா சொன்னார், சார் இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை கூட சமாதானம் வந்துடும் சார், மாமியாருக்கு மருமகளுக்கு சமாதானமே வராதுன்னார். வரும் வரும், பிரச்சனையும் வரும், சமாதானமும் வரும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய தாயாருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ கொடுக்கணும். அவங்களுக்கு அதே நேரத்துல மனைவிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாருடைய இதுவும் மறந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய உலகம் நீங்க தான். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் இங்கேயும் மிஸ்டேக் பண்றாங்க. தாய் தகப்பனை ஏத்துக்கிட்டு எனக்கு நீ வேண்டாம், எனக்கு தேவையில்லைன்னு மனைவியை தள்ளி வச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு ஏத்துக்கிட்டு மனைவி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு மனைவியை வேற எங்கேயாவது தள்ளி வச்சுட்டு நீ எனக்கு தேவையில்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்கன்னு 2வது கல்யாணம் பண்ண பைபிளுக்கு விரோதமானவனும் இருக்கிறான். இது அகைன்ஸ்ட் காட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் ஒரு குடும்பத்துக்குள்ள தலைவனா எதுக்கு வச்சிருக்கிறாரு? எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதுக்கு தான், சமாதானம் பண்றதுக்கு தான். நீ இன்னைக்கு என்ன உன் தாய் தகப்பனுக்கு செய்யறியோ, நீ இன்று என்ன உன் மனைவிக்கு செய்யறியோ, அதுதான் நாளைக்கு உன் பிள்ளைகள் செய்வார்கள், உன் கண்களுக்கு முன்பாக செய்வாங்க. நீங்க உங்க மனைவிய அசட்டையா நினைச்சு அவங்கள விரட்டி விட்டுட்டு தாய் தகப்பனை வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அது நடக்கும். உன் மகளை உன் வீட்டுக்கு விரட்டி விடுவார்கள். அன்னைக்கு அது உனக்கு வலிக்கும். அன்னைக்கு நீ போய் சண்டை போடுவ, எப்படி நீங்க பிரிவீங்க, என் பொண்ணு அனுப்புவீங்கன்னு. அன்னைக்கு ஆண்டியார் உனக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, நீ என்ன விதைச்சியோ அதைத்தான் அறுப்ப. எப்பவுமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இது ஃபியூச்சர்ல எனக்கு திரும்புமான்னு யோசிச்சு பார்த்து செய்யணும். எந்த ஒரு விதையும் விதைக்கும் போது இது என்னைக்கு மரமா முளைச்சு திருப்பி எனக்கே அது விதையா மாறும்னு அந்த பயம் இருக்கணும். எதை நடத்தும் போது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது, நியாய பிரமாணத்தையும் விடக்கூடாது, சுயாதீன பிரமாணத்தையும் விடக்கூடாது, தாயாரையும் விடக்கூடாது, தகப்பனையும் விடக்கூடாது, மனைவியும் விடக்கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு நிறைய இடத்துல இதான் நடக்குது. ஒரு 70% தாய் தகப்பனை தள்ளி வச்சிடறாங்க, ஒரு 30% மனைவியை தள்ளி வச்சிடறாங்க. யாராவது ஒருத்தரை பிடிச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் தள்ளி வச்சிடறாங்க. இல்ல, 2 பேருமே தான் இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி தேவை, அவங்க 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் தேவை, இவங்க 4 பேருக்கும் தாய் தகப்பன் அதாவது தாத்தா பாட்டி தேவை. இது சேர்ந்ததுதான் குடும்பம். ஒரு காலத்துல அந்த தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கும்போது அந்த பிள்ளைகள் தூங்க போகும்போது ஒரு பெட் டைம் ஸ்டோரின்னு ஒண்ணு சொல்லி, அந்த பெட் டைம் ஸ்டோரி பைபிள் ஸ்டோரிஸாக இருக்கும். அவங்க அழகா கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. இப்ப தாத்தா பாட்டியை அமுச்சு விட்டுட்டு பிள்ளைகள் கையில செல்போனை கொடுத்துட்டு வீடியோ கேம்ஸ் ஆட விட்டுட்டு பிள்ளை இப்ப என்ன ஆகுது, வீடியோ கேம்ஸ்ல உட்காந்து பப்ஜில இருந்து எல்லாம் விளையாடி அது அவனை சுடு இவனை சுடு, அங்க ஒருத்த நிக்கிறான் பாரு கரெக்டா சுடுன்னு சொல்லி அதோட மைண்டுக்குள்ள வன்முறை போய் 15 வயசுல எங்கேயாவது சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. வந்து பாஸ்டர் கிட்ட கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, நாங்க தசமா காணிக்கெல்லாம் கரெக்டா தானே கொடுக்குறோம்,
ஏன் என் பிள்ளைகள் இப்படி ஆகுது, ஏன் என் பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு முரடா போச்சு, ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் இருக்கிறார். ஆனா உன் வீட்டுல ஆண்டவர் அமைச்சு கொடுத்த அமைப்பு இல்ல. உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் டிவி, எப்ப பார்த்தாலும் செல்போன், வீடியோ கேம்ஸ் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்து பேசுறதுக்கு, உறவுகளுக்கு டைம் கொடுக்க உங்களுக்கு நேரம் இல்லை.